அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாத்தீங்கன்னா இன்ஸ்டா பிரபலம், பிக் பாஸ் டைட்டில் வின்னர், ஜல்லிக்கட்டு பாத்தீங்கன்னா போராட்டத்துல போராடி கஷ்டப்பட்டு தனியாளாக நின்று நமக்கு ஜல்லிக்கட்டுக்கு பர்மிட் வாங்கி கொடுத்த ஜூலி அவர்கள் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை விமர்சித்து இருக்காங்க. எதற்காக விமர்சிக்கிறாங்க? அது மட்டும் இல்லாம இந்த ஜூலி மட்டும் இல்லாம திரையுலகத்தில் இருக்க சின்ன சின்ன நடிகர்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன ஒரு ரோல் நடிக்கிறவங்க விஜய கடுமையை விமர்சிட்டு வர்றாங்க. எதற்காக விமர்சிக்கிறாங்க, என்ன காரணம் அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வன்மத்துல பண்றாங்களா அப்படிலாம் கேட்டா வன்மம்லாம் கிடையாது. எதற்காக காரணம் சொல்லி ஒரு விஷயம் சொல்றேன், நல்லாவே தெரிஞ்சுக்கங்க. இந்த பிக் பாஸ் ஜூலியா மட்டும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓவியாவா இருக்கட்டும், சின்ன சின்ன நடிகர்களா இருக்கட்டும், விஜய் அவர்களை கடுமையை விமர்சிக்கிறது. எதற்காக? விஜய் அவர்களோட ரேஞ்ச் என்ன, இவங்க ரேஞ்ச் என்ன, அது ஈக்குவல் பண்ண எல்லாரும் ஒண்ணுதான். விஜய் அவர்கள் தன்னுடைய திறமையால கஷ்டப்பட்டு திரையுலகத்துல முன்னணியில இருந்த நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தவன பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நடிகர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் விமர்சிக்கிறது. இதே விஜய் பாத்தீங்கன்னா கெரியரோட உச்சத்துல இருந்து அந்த திரையுலகத்துல இருந்து விஜய பேச முடியுமா? யாராலும் பேச முடியாது. ஏன்னா விஜயால எடுத்து பேசினா அடுத்தடுத்த படங்களுக்கு பாத்தீங்கன்னா யாரும் கூப்பிட மாட்டாங்க. பெரிய நடிகர் விஜயே பேசுறாங்களே, எங்களை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு அந்த சூழல் போயிட்டு விஜய் இனிமே சினிமாக்கே வரமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் சின்ன சின்ன அந்த பிக் பாஸ் ஜூலியில ஒரு டம்மி அதெல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் பேசும்போது எனக்கு அவ்வளவு என்ன சொல்றது, என்ன ஒண்ணுமே புரியல. அவ்வளவு ஒரு கடுப்பாகுது. டிக்டாக்ல பாத்தீங்கன்னா ரீல்ஸ் போட்டுக்கிட்டு, யூடியூப்ல பாத்தீங்கன்னா வெறும் 2000-3000க்காண்டி இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு, அது மட்டும் இல்லாம நான் ஒரு இன்ஃபுளுசர், யூடியூப் இன்ஃபுளுசர் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு சினிமா படங்கள்ல 1 நிமிடம் 2 நிமிடம் காட்சியில நடிக்கிறதுக்கு காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருந்த ஜூலி அவர்கள் விஜய் பத்தி பேச என்ன தகுதி இருக்கு? ஒரே ஜல்லிக்கட்டுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாராம். ஆனே இனிமே எங்களால போராட முடியாதுனே, இனிமே எங்களுக்கு திராணி இல்லனே, ஏனே இதுக்கப்புறம் போராட்டம் நடத்தாதனே. ஏதோ இவங்கதான் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு கஷ்டப்பட்டு போராடி கஷ்டப்பட்டு பாத்தீங்க அப்படின்னா சாதிச்சு அப்படி இப்படி தூவி விட்டா, அப்படியே புரட்சி கொடியை தூவி விட்டு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வாங்கி இவங்க அப்படி மக்கள் கீழே உடைச்ச மாதிரி அவையாவே பாத்தீங்கன்னா சாப்பிடாம கொள்ளாம நைட்டு பகலுமா இருந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தி நேரடியா களத்துல விஜய் அவர்கள் நான் பாத்தீங்கன்னா இன்டர்வியூல கொடுக்கல. இப்ப நான் ஜல்லிக்கட்டு போராட்டத்துல நன்றிலாம் சொல்ல, நேரடியாக ஜல்லிக்கட்டு களத்திற்கே சென்று போராடியில் ஒருவர் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள், லாரன்ஸ் அவர்கள், அது மட்டும் ஹிப்ஹாப் தமிழா பல நடிகர்கள் பேச அவங்க கூட பேசலாம். பிக் பாஸ் ஜூலி இவர் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஜூலி மட்டும் கிடையாது, நிறைய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா மெரினால இந்த மாதிரி போராட்டம் நடத்தும் போது கோஷங்கள் ஏற்படும் போது இவங்க வீடியோ கொஞ்சம் வைரல் ஆயிடுச்சு. வைரல் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ இவங்கதான் பாத்தீங்க அப்படின்னா போராட்டத்தை நடத்தி, இவங்கதான் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்க மக்கள் எல்லாம் திரட்டி, இவங்கதான் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா அவசர சட்டத்தை எடப்பாடி பழனிசாமி ஏற்ற சொல்லி ஏதோ நம்ம கையில வாங்கி அந்த பர்மிட்டை கொடுத்து இனிமே ஜல்லிக்கட்டு நடத்துங்கன்னு சொன்ன மாதிரி இந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா பேசிட்டு இருக்கு. விஜயனே, நான் என் ஆபீஸ்ல இருப்பேன், ஒண்ணு நான் வீட்டுல இருப்பேன், ஏதாவது என்ன பண்ணுங்க, என்னோட ரசிகர்களை பண்ணாதீங்க. உனக்கு யாரு முதல் ரசிகர் இருக்கான கேக்குறேன். இது விஜய் நான் சொன்ன டைலாக், இந்த சிஎம் சாரை பார்த்து விஜய் நான் சொன்ன டைலாக்க திமுக கைக்கூலியாக பச்சையா தெரியுது. இது பாத்தீங்கன்னா சன் நியூஸ்ல போடுறாங்க. இந்த ஒரு தனியா இன்ஸ்டாகிராம்ல பேசின ஒரு பொண்ணோட வீடியோ எடுத்து எதற்காக சன் நியூஸ்ல போடணும்? விஜயோட வன்மத்தை பயன்படுத்தி அந்த பொண்ணோட விஜய பத்தி தப்பா பேசுறது, இன்னும் வீடியோ போடு, இன்னும் ஜூலி வீடியோ போடும், இன்னும் பாருங்க ஜூலி வீடியோ போடு, உனக்கு 200 தரேன் 300 தரேன், ஒண்ணு பாத்தீங்கன்னா திமுக இளைஞரணி செயலரா சேர்த்துக்கிறேன், பெண்கள் இளைஞரணியா சேர்த்துக்கிறேன், நீ ஒரு திமுக கட்சி தொண்டரா மாறிக்கோ அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆசை காலத்தை காட்டி இந்த ஜூலி தான் லூஸ் ஆச்சு. இப்ப ஜூலி பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம சொன்னா புரிஞ்சுக்க தன்மை தான் பரவாயில்ல, அது ஒரு லூஸ். அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு சொல் புத்தி கேட்பார் புத்தி கேட்டு இப்ப பாத்தீங்கன்னா நடத்துறதா ஜூலியோட செயல்பாடு. இது நான் சொல்ல, பிக் பாஸ் நம்ம எல்லாரும் கண்ணால பாத்துருக்கோம். சரி, இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எப்படி இவ்வளவு சமூகத்துக்குள்ள இப்போ எப்படி இந்த பொண்ணு வருது, இந்த பொண்ணு எதற்காக இந்த பொண்ணோட நேம்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பாயில் ஆச்சு அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணு நேரடியா போராட்டத்துல நடத்திட்டு நேரா பாத்தீங்க அப்படின்னா சினிமாவுக்கு போயிருந்தா கூட நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதோட டேலண்ட் ஓகே, நல்ல அழகான பொண்ணு கொடுத்துருப்பாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணி தெரியுமா, நேரா அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பயன்படுத்தி பிக் பாஸ்ல போகுது. முதல் சீசன்ல இந்த பொண்ணு போகுது. அந்த பிக் பாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த பொண்ணு அதுல இருக்கு. அது ஓவியா அவங்களா இருந்தாங்க. அந்த இதுல அந்த பொண்ணு உள்ள போகுது. போனது பாத்தீங்கன்னா முழுக்க பிராடு, புரணி பேசுறது, பொய் பேசுறது, இங்க உள்ள கதையை அங்கிட்டு சொல்றது, அங்கிட்டு கதை இங்கிட்டு சொல்றது, என்ன நடக்காத ஒண்ணு சொல்றது, ஒருத்தவங்க கெட்டாவதே பேசுறா அவர் பேர் பொய் சொல்றது, பயங்கரமா பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க டாமினேட் பண்றது. அது மட்டும் இல்லாம பிராடு, பித்தலாட்டம், பொய்ன்னு சொல்லி சோசியல் மீடியால பிக் பாஸ்ல இந்த பொண்ணோட உண்மையான முகம் திரை பாத்தீங்கன்னா கிழிக்கப்பட்டதுனால மக்கள், தமிழகத்தில் இருக்க மக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பிக் பாஸ் எல்லாமே பார்ப்பாங்க. அதுல இருந்தா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு இந்த பொண்ணு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு யாருமே இருக்குமா, ஜூலி ஐயா கருமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா திரையுலகத்துல அதிக வாய்ப்பு கிடையாது. பிக் பாஸ்ல நடிச்சுட்டு திரையுலகத்தின் உச்சிக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, பிக் பாஸ்ல நடிச்சுட்டு நிறைய செலிபிரிட்டிஸ் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு ஸ்டாண்டிலாம் பாத்தீங்கன்னா நிறைய முன்னேற்றம். ஆனா இந்த மாதிரி பொண்ணு பாத்தீங்க, இந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா ஃபெயிலியர்.
இன்டர்வியூ இல்ல. இந்த பொண்ணு கொஞ்ச நாள் எங்க காணுச்சுன்னு தெரியல. அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணோட இன்ஸ்டாலே வந்து ஒரு 100K மட்டும் அவ்வளவுதான் சப்ஸ்கிரைபரே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டால, யூடியூப்ல அவ்வளவுதான் இருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி புரட்சி கொடியை தூக்கிட்டு பொய் பிராடு பண்ணி லாஸ்டா அந்த பொண்ணு மாட்டிக்கிச்சு. அது இல்லாம ஏதோ அங்க பண்ண இங்க பண்ணு சொல்லி தேவையில்ல விஜய் பேசி உன்னுடைய பேச்சை கெடுத்துக்காரமா தயவு